அப்பா வேற நேத்து பாத்துட்டு போயிருக்காரு. என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு தெரியல. பண்பட்டு கேட்கலாம், இருந்தாலும் பயமா இருக்கேன். இந்த அஸ்வின் பையன் வரேன்னு சொன்னியா, இன்னும் காணும். கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களோ சம்மதிக்க மாட்டாங்களோ ஒண்ணுமே தெரியலையே. எதுக்குத்தான் இப்படி எல்லாம் நடக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரம் தெரியாம இந்த அஸ்வின் பையன் வேற இன்னும் வரல. இந்நேரம் வர சொன்னேன், என்னதான் பண்றான். ஒருவேளை வீட்டுக்கு தெரிஞ்சு வெளியே எங்கேயும் போக கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சுட்டாங்களோ என்னமோ. என்னது எப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? கொஞ்சம் மிரட்டி பாப்போம். அஸ்வின் வந்துட்டியா? அஸ்வின் இல்ல, உனக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா சும்மா எதுக்கு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? எதுக்குடா அப்படி பேசுற? நானே கவலையில இருக்கேன். நீ எதுக்கு கவலையில இருக்க? பின்ன உங்க வீட்டுல என்னதான் சொன்னாங்க? எங்க வீட்டுல அந்த பொண்ணு வேணாம், உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற அஸ்வின்? வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான் என்ன முடிவு பண்றது? எங்க அம்மா அப்பாவே வேணான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதான் நானும். நீயும் என்ன வேணான்னு முடிவு பண்ணிட்டியா அஸ்வின்? போய் உன்ன வேணான்னு சொல்லுவேனாடி? நீ தாண்டிய உசுரு. உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அப்புறம் என்னதான் முடிவு எடுத்திருக்க? அம்மா அப்பாவும் வேணான்ட்டாங்க. இனிமே நம்ம என்ன பண்றது? என்னை விட்டு போயிருவியா அஸ்வின்? ஊசு, உன்னை விட்டு நான் எங்க போறேன்? பின்ன எதுக்கும் கவலைப்படாத, நீ தான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படி அஸ்வின்? உங்க வீட்லயும் சம்மதிக்கல, எங்க வீட்லயும் சம்மதிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோமா? சே, எங்க வீட்டுல சம்மதிக்கலன்னு யார் சொன்னது? நீதானே இப்ப சொன்ன அஸ்வின். அது சும்மா விளையாட்டுக்கு உனக்கு கிண்டல் பண்ணி பார்த்தேன். நீ என்ன செய்வேன்னு. எருமை எருமை. என்னடி எருமைன்னு வைக்கிற? என்ன உன்னை எப்படி வைக்கிறது அஸ்வின்? கொஞ்ச நாள் உனக்கு அறிவு இருக்கா அஸ்வின்? நானே பயந்து போய் அழுதுகிட்டு கிடக்கேன். என்ன சொல்லியிருப்பாங்களோ ஏது சொல்லியிருப்பாங்களோ, ஒருவேளை வீட்டுல அஸ்வின் அடிச்சிருப்பாங்களோ என்னமோன்னு நான் எவ்வளவு கவலையில இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்கிட்ட வந்து விளையாண்டுகிட்டு இருக்க அஸ்வின். ஏண்டா உனக்கு இந்த ரணகாலத்திலே ஒரு கிளுகிழப்பு கேக்குது, அப்படித்தானே? சரி கோப்படாதடி செல்லாம். போயிரு, ஏதாச்சும் சொல்லிட போறேன். சரி விடு. ஏன் அஸ்வின் இப்படி எல்லாம் பண்றேன்னா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கு பயப்படுற? நான் உன்னை விட்டு போயிருவேனா? பின்ன நீ என் உசுரடி. என் உசுறு உடல்ல இருந்து அதுவா பிரிஞ்சாதான். அது மாதிரிதான் நீயும். ஆனா உன்னை பிரிஞ்சாதான் உண்டு. யாராலையும் நம்ம பிரிக்க முடியாது. கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் தான் இந்த ஜென்மத்துல உன் புருஷன், நீ தான் இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி. அவனா ஏண்டி இப்படி அழுகுற? அழுகாத. அதான் மாமா வீட்டுல இருந்து ஒன்னு பொண்ணு பக்கம் வர போறாங்க. நிஜமாவா? ஆமா, சந்தேகமா இருந்தா எங்க அம்மாக்கு போன் போட்டு தரேன், கேக்குறியா? வேணாம். சரி, எங்க வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்க. உங்க அப்பா கொடுக்கலன்னா என்ன பண்றது? அதை பத்தி நீ கவலைப்படாத அஸ்வின். எங்க அப்பா எனக்காக என்ன வேணா செய்வாரு. இது நாள் வரைக்கும் என்னோட ஆசையை அவர் தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நான் உன் மேல ஆசைப்பட்டிருக்கேன். இதையும் எங்க அப்பா நிறைவேற்றி தருவாரு. ஒருவேளை கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா அப்பாவுக்கும் அசிங்கமா பேரும் தென்றல். அந்த அளவுக்கு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நான் தான் எங்க அப்பாவுக்கு எல்லாமே. என் ஆசையை மீறி எங்க அப்பா என்ன செய்வாரு? சரி பாப்போம். ஒருவேளை உங்க அப்பா என் பொண்ணை தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு அஸ்வின். சொல்லிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? அதான் சொல்ல மாட்டாருன்னு சொல்றேன்ல. அது ரெண்டாம் பட்சம். நீ என்ன சொல்லுவ, என்ன செய்வ, அத சொல்லு. என்ன செய்யணும்? என் கூட வந்துருவேல? ஓடி போக. ஆமா, என் கூட வந்துருவேல தென்றல். என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிற? வருவியா வரமாட்டியா? எங்க அப்பா பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னாருன்னா பாப்போம். இந்த பாப்போம் கீப்போம்லாம் வேணாம். இறுதியா உன் முடிவை சொல்லு. என்ன செய்வ? என்ன தென்றல், நீ யோசிக்கிறத பார்த்தா ஒன்னும் சரியில்லையே. அஸ்வின், நம்ம ஓடிலாம் போவேன் அஸ்வின். நம்ம எங்க அப்பாவுக்கு அசிங்கம், உங்க அம்மா அப்பாவுக்கு அசிங்கம், நம்மளுக்கும் அசிங்கம் அஸ்வின். இப்ப நீ என் கூட வரமாட்ட. நம்ம அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாமே அஸ்வின். அதான் எங்க வீட்டுல சம்மதம் சொல்லிட்டாங்களே. எங்க வீட்லயும் சொல்லிடுவாங்க அஸ்வின். ஒருவேளை சொல்லலனா நான் ஏன் இப்படி கேக்குறேன்னு நீ நினைக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பா பண்ணையாரு, இந்த ஊர்லயே வசதியான ஆளு. நான் சாதாரண விவசாயி. அப்படி சொல்லாத அஸ்வின். எது சாதாரண விவசாயினா? இல்ல, இப்படி ஏற்றத்தாழ்வு பாப்பாங்கன்னு சொல்லாத அஸ்வின். பின்ன எப்படி சொல்றேன்னு? உங்க அப்பா
சரின்னு சொல்ல மாட்டாரு. பாரேன், எனக்கு தெரிஞ்சு ஓகே சொல்லவே மாட்டாரு. ஏன் இப்படி சொல்ற? எனக்காக எங்க அப்பா என்ன வேணா பண்ணுவாரு. என்ன வேணா பண்ணுவாரு, ஆனா இத பண்ண மாட்டாரு. இத பாரு அஸ்வின், நீ இப்படியெல்லாம் பேசாத. எங்க அப்பாவை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து என்ன உயிருக்கு உயிரா பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காரு. நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றாம விட்டுருவாரோ என்ன? எங்க அப்பா பத்தி நீ என்ன நினைச்ச அஸ்வின்? இப்ப என்ன, கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியே எங்க அப்பா சம்மதிக்கலனா சொல்லுடி. நான் கூட வந்துடுறேன். உன் வார்த்தைய நம்பலாம்ல. ஏன்டா இப்படி பேசுற? என்ன இப்படி கொல்லாத அஸ்வின். எனக்கு எங்க அப்பாவும் அப்பத்தாவும் முக்கியம், நீயும் முக்கியம். எனக்கு புரியுது தென்றல், ஆனா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. ஒருவேளை உங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, உனக்கு வேற கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காது அஸ்வின். எனக்கு நீ தான் வேணும். இதை நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவரோட முடிவு. நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த மனுஷன் எப்ப வந்தாரு? என்ன ஒரு சத்தம் கூட போடாம உட்கார்ந்துருக்காரு. மாமா மாமா. சொல்லுமா பூங்கொடி. என்ன மாமா, ஒரு சத்தம் கூட போடாம உட்கார்ந்துருக்கீங்க? எப்ப வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். எப்பயும் வீட்டுக்கு வரத்துல பூங்கொடின்னு சத்தம் போட்டுட்டு வருவீங்க. இன்னைக்கு என்ன ஒரு சத்தமும் போடாம வந்து உட்கார்ந்துட்டீங்க? என்ன அஸ்வினை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாமா பூங்கொடி, இப்படி உட்காரேன். என்ன மாமா சொல்லுங்க. இல்ல, நம்ம அஸ்வினா ஆசைப்பட்டேன்றதுக்காக பொண்ணு கேட்க போறோம்னு சொல்லிட்டோம். ஆமா. ஆனா என்ன ஆனா? நம்ம தகுதிக்கு அவங்க தகுதிக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. எனக்கு பொண்ணு கேட்க போறதுனாலே பயமா இருக்கு. பொண்ணையாரு என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோ அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க பண்றது? கழுத கிட்ட குட்டி சவறு. என்னமோ அவன் ஆசைப்பட்டியா, அதுக்காக அவனை பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஒருவேளை பண்ணையாரு பொண்ணோட ஆசைக்காக சமாதானம் சொல்லலாம்ல? சொல்லலாம். ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா தான் பயமா இருக்கு. அதுக்கு மேல பண்ணையாரோட அம்மா வேற சரியான ராட்சசி. அதுக்கிட்டக்க இருக்கத்துல பொண்ணு கேட்டோம்னு வச்சுக்க, அம்படுத்தேன் நீ யாரா எவரா என்ன தகுதி இருக்கு அப்படி இப்படின்னு சண்டைக்கு வந்துடும் பொங்கொடி. அதை நினைச்சாத்தான் எனக்கு மனசுலாம் வதக்குன்னு இருக்கு. சரிங்க, என்ன செய்யலான்றீங்க? பொண்ணு பார்க்க போவேனான்றவா? ஐயோ வேணாம், நம்ம அஸ்வினுக்காக எல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஒருவேளை அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, அம்படுத்தேன் ஊருக்குள்ள வெட்டு குத்தே நடக்கும் பொங்கொடி. அதுக்காகத்தான் இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்றதுக்காகத்தான் நானே பொண்ணு கேட்டு போவோன்னு சொல்றேன். ஒருவேளை இப்ப நம்ம பொண்ணு கேட்டு போறோம்னு வச்சுக்க, அவங்க தரலைன்னா அந்த பிரச்சனை நமக்குள்ள முடிஞ்சிடும். இல்ல இப்போ பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, ஊருக்குள்ள என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கே தெரியல. நினைச்சா தாங்க எனக்கும் பயமா இருக்கு. உங்க மகனுக்கு உள்ளூருக்குள்ள பொண்ணே இல்லையா? எப்படிப்பட்ட இடத்த போய் பிடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. அதுவும் அந்த பிள்ளையை தான் கட்டுனாலும் கட்டுவேன், வேற பிள்ளையை கட்ட மாட்டேன், கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நம்ம என்னங்க பண்ண முடியும்? அம்மா அப்பா 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேலை, அப்பா கூட நேரம் வந்திருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அப்பாலாம் வந்துட்டாரியா? அப்பாவே ஏமா அவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன பிள்ளையா பத்ததுக்கு வேற என்னையா பண்ண முடியும்? அவன் என்ன பண்ணிட்டான்? அப்படி கொலை குத்தமா பண்ணிட்டான். என்னையா சரவணா, நீ வேற புரிஞ்சுக்கிறாம இப்படி ஒரு சிக்கல்ல எங்களை இழுத்து விட்டியானே. என்னப்பா சிக்கல்? என்ன சிக்கல்? மணி சாதாரண வீட்டு பிள்ளைய விரும்பி இருந்தா கூட எனத்தையோ பேசி கூட கட்டி வச்சிடலாம். இப்படி போய் பண்ணையார் பொண்ணா விரும்பிட்டு வந்து நிக்கிறியானே, இவனை நாங்க என்ன செய்யறது? அதுவே பெரிய இடம், நமக்கு அவங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. எதுக்குன்றே? அஸ்வின் என்ன வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்தி எடுத்துறானா? தண்ணி அடிக்கிறானா? சீரட் அடிக்கிறானா? ஆதாரி பயல் கூட சேர்ந்து ஊர் சுத்தி எடுத்துறானா? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கியான். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க யாருமே கொடுத்து வச்சிருக்கணும். அதுல நமக்கு புரியுமியா, அவங்களுக்கு புரியுமா? இப்ப என்ன பையன் நல்ல பையனா இருக்கானா பாக்குறாங்க, வசதி இருக்கா, வாய்ப்பு இருக்கா, வீடு இருக்கா, வாசம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க. சரி, இப்ப என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? அஸ்வினுக்கு தென்றலை கட்டி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா, இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வேணான்னு எப்படியா முடிவு பண்ண முடியும்? என்ன ஆனாலும் சரி, நாங்க அசிங்கப்பட்டாலும் சரி, அஸ்வினுக்காக தென்றலை போய் அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கத்தான் போறோம். எதுக்குப்பா அசிங்கம்? பின்ன அவங்க பொண்ணு தரலன்னா நமக்கு தானே அசிங்கம். அவங்க வீடு தேடி போய் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. நீ பேசினாப்புல அவர் சம்மதம் சொல்லிடுவாரா சரவணா? தெரியலப்பா, இருந்தாலும் நான் பேசி பாக்குறேன். பேசி பாரு, ஒருவேளை வேணான்ட்டாங்கன்னா நம்ம கையில ஒண்ணும் இல்ல, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. பொண்ணு என்னைக்கு பார்க்க போறேன்னு சொல்லுங்க. பொண்ணு என்னம்மா பூங்கொடி? என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எனக்கு சொல்றது உங்க இஷ்டம். உங்க இஷ்டமா? சரிப்பா, நாளைக்கே நல்ல நாள் மாதிரி தான் தெரியுது, நாளைக்கே போய் கேட்டுருவோம். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்படி சொல்லியத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இங்கதான் இருக்காரு. எனக்கு எப்படியாவது அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிரு. பத்தா வேற இல்ல, பத்தா எந்த ஒண்ணுக்கு 2 எனத்தையாச்சும் மூட்டி அப்பாவை சம்மதிக்க விடாம ஆக்கிரும். அப்பா பாத்தா தென்றலு. அப்பா சொல்லுது ஐயே. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவேன், கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா
சொல்லு தென்றலு. நீங்க என் செல்ல அப்பா தானே. என்ன எலி அம்மா அம்மா ஓடுது, என்ன காரணம்? என்ன உன்னை யாராச்சும் இங்க கூப்பிட்டாங்களா என்ன? என்னடி ஆளா இது கொடுமை? இது ஏன் வீடுறி? நான் எங்கேயும் வருவேன் எங்கேயும் போவேன். ஆத்து காலத்துக்கு சுளுக்கிக்கிற போகுது, அது எங்களுக்கு தெரியும். நான் எங்க அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் என்கிட்ட பேச வேணாம். அது உங்க அப்பாவா? உனக்கு அப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு மகன்டி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என்னம்மா ஏமா அவகிட்ட வம்பளத்துக்கிட்டு இருக்க? போமா பேசாம. இதுதான்ப்பா வேலை, சும்மா வந்து என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேளுங்கப்பா. சரி இப்ப என்னமோ கேட்கணும் முடியல, கேளு. அது வந்து அப்பத்தாவ போக சொல்லுங்க, நான் கேக்குறேன். என்னவா நான் இருந்தா என்ன உங்க அப்பா குடுக்கறதுல பாதி அள்ளிட்டு போயிடுவானா என்ன? ஆமா வீட்டுக்கு போயிருவேன், அதான் போ சொல்றேன் போ. எல்லாம் சரியில்லடா நாச்சியப்பா, அவன் மக சரியே இல்ல. சரி போமா. அப்பா நாச்சு மகளாச்சு, எப்படியோ போங்க. இப்ப கேளுக்கா. அது வந்துப்பா இப்படியே, அது வந்து இது வந்து நீளு. இப்ப நீ பேசாம போறியா? உனக்கு எப்படி இருக்கு? அப்பா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? அது வந்துப்பா சொல்றத கேட்டு கோவப்பட மாட்டீங்களே. நான் என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு தருவீங்க. என்ன நீ எனக்கு செல்ல மாலாச்சே, எனக்கு ஒத்தைக்குன்னு நீ ஒத்த பிள்ளைதான் இருக்க. நீ ஆசைப்பட்டதா கேட்டதை நான் செய்யலாட்டி நாளை என்ன அப்பா? அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன், தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. இது நாள் வரைக்கும் நான் ஆசைப்பட்டு கேட்காததெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட ஆசைப்பட்டு விரும்பி நானா கேக்குறது இது மட்டும்தான். என்னன்னு சொல்லுது ஐயா, அப்பா அதான் பொடி வச்சே பேசிக்கிட்டு இருக்க. அது வந்துப்பா நான் கேட்க கூடாதுதான். அப்படி கேட்க கூடாதுன்னா என்ன கேட்க போற? அப்பா நான் நீ நான் நான் அஸ்வினை காதலிக்கிறேன். குட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழும் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா வச்சுக்கோங்க, அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.